Aisha. MMTMA அதாவது மெட்ராஸ் மெஷின் டூல் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் சார்பாக அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் பத்திரிகை சார்ந்த ஊடகத்துறை சார்ந்த டெலிவிஷன் சார்ந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் முதலில் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் என்னுடைய செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம். எனக்கு பக்கத்தில் வினோத் அவர் தலைவர் MMTMA அதாவது மெட்ராஸ் மெஷின் டூல் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன். ரைட்டில் மிஸ்டர் சித்திக் அவர் யாருன்னா இந்த இந்த கண்காட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர். என்னுடைய பெயர் நீலகண்டன். நான் இந்த கண்காட்சிக்கு ஒரு ஆலோசகராக இருக்கேன். MMTMA மூன்றாவது கண்காட்சியை சென்னை வர்த்தக மையத்தில் நந்தம்பாக்கத்தில் இப்போ நடத்துது. அந்த கண்காட்சியினுடைய பெயர் IMTOF இன்டர்நேஷ்னல் மெஷின் டூல் மேனுஃபேக்சரர்ஸ் இன்டர்நேஷ்னல் மெஷின் டூல் எக்ஸிபிஷன். அடுத்து IPEX அப்படின்னு இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பாலிமர் எக்ஸிபிஷன். இந்த ஃபேரை இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த 2 தடவை நடந்த எல்லா ஃபேருமே இன்ஜினியரிங் ஃபேர். இன்ஜினியரிங் ஃபேர்னால் மெஷின் டூல்ஸ், CNC மெஷின்ஸ், டை அண்ட் மோல்ட், மற்றபடி AI, ரோபோட்டிக்ஸ் இது சார்ந்த தொழில்நுட்பங்கள், நவீன தொழில்நுட்பங்கள் சார்ந்த இயந்திரங்களுடைய கண்காட்சியை இங்கே அவங்க நடத்திட்டு இருக்காங்க. பொதுவாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி மிக அதிகமாக வளர்ந்து வர்ற ஒரு மாநிலமாக இருக்கிறதுனால, குறிப்பாக ஆட்டோமொபைல் துறை, பேக்கேஜிங் துறை, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், மருத்துவம் சார்ந்த தொழில்கள், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய நவீன தொழில்நுட்பங்கள், அது மாதிரி பிளாஸ்டிக்ஸ் சார்ந்த பொருட்கள் நிறைய பயன்பாடுகள் இருக்குது. இந்தியாவில் மோல்டு டை உற்பத்திங்கிறது ரொம்ப அதிகபட்சமாக இல்லை. நம்ம நிறைய இறக்குமதி தான் பண்ணுறோம். அதை மையப்படுத்தியும் நிறைய இப்போ நம்ம நாட்டில் ஒரு ஒரு இப்போ டாய்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். அதை இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி நம்ம இந்தியா பண்ண போகுது. அதில் ஒரு பெரிய நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு நடக்க போகுது. இதையெல்லாம் வலியுறுத்துகிற மாதிரி ஒரு கண்காட்சி இது. ஏப்ரல் 2ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 5 நாள். இதற்கு எந்த கட்டணமும் கிடையாது. தொழில்துறையை சார்ந்தவர்கள், தொழில் முனைவோர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே இதை ஒரு தொழில் முனைவோராக நாளைக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கலாம். 2வது இதே கண்காட்சியில் 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் 3, 4, 5 3 நாட்கள் சர்வதேச கருத்தரங்கம். பிளாஸ்டிக் சார்ந்த மிகவும் அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கண்காட்சியில் இந்த கருத்தரங்கத்தில் மிகப்பெரிய ஆலோசனைகளையும் தொழில்நுட்ப பகிர்தலையும் அங்கே எல்லாருக்கும் முன்னாடியும் பண்ண போகிறாங்க. அது ஒரு சிறந்த கருத்தரங்கம். தென்னிந்தியாவில் ஒரு பெரிய ஒரு நல்ல கருத்தரங்கம்னு சொல்லலாம். அதை 3வதாக இன்றைக்கி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு, நிறைய பேருக்கு வேலைகள் ஒரு பக்கம் கிடைக்கிறதில்ல, ஒரு பக்கம் வேலை இருக்குது, நிறைய இருக்குது. இது ரெண்டுமே ஒரு இன்டகிரேட் ஆகலை. ரெண்டுமே எப்படின்னா ஒருங்கிணையாமல் இருக்குது. இதை மையப்படுத்தி ஸ்கில் கனெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்திருக்க எக்ஸிபிட்டர்ஸ்க்குள்ள வேலைகள் இருந்ததுன்னா அதை அங்கே வர்ற மாணவர்கள் அங்கேயே வேலையை தேடிக்கலாம். வேலையில் புதுசாக இந்த வருஷம் பட்டப்படிப்புகளோ ஐடி பாலிடெக்னிக் படித்தவங்களோ அங்கே அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அனுபவம் வாய்ந்தவர்களும் அங்கே வேலைக்கு ஒரு அரங்கு அமைக்கப்பட்டிருக்கு. அதில் அவங்க அதை சிறப்பாக பயன்படுத்தலாம். இந்த கண்காட்சிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டணம் கிடையாது. நிறைய பேர் நிறைய ஆலோசனைகளை பெற்று புது நவீன தொழில்நுட்பங்களை கற்று இந்த கண்காட்சியிலேருந்து நிறையா தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சிகள் அப்படிங்கிறது என்னென்னா, நிறைய பேர் உற்பத்தி பண்ணுவாங்க, அதை சந்தைப்படுத்த தெரியாது. அப்போ சந்தைப்படுத்துறதுக்கு கண்காட்சி தான் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால் அந்த சந்தைப்படுத்துதலை உருவாக்குறதுக்கான ஒரு மையம் தான் இந்த MMTMA பண்ணுற IMTOF அண்ட் IPEX.